வணக்கம் நட்புகளே, நான் கலாஸ்ரீரம் சக்திதாராலிருந்து. இன்றைக்கு மே 12 ஃபைப்ரோமைல்ஜியா விழிப்புணர்வு தினம். நான் ஏன் இந்த ஃபைப்ரோமைல்ஜியா விழிப்புணர்வு தினம் பதிவு போடுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபைப்ரோ வாரியர். 2009 இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த நோயோட ஒரு போராட்டம் இருக்குது டெய்லியே. இது இன்விசிபிள், தெரியாது, வெளியில் யாருக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. என்ன மாதிரி நிறைய பேர் சைலண்ட்டாக இந்த குரோனிக் பெயின், ஃபேட்டிக், எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதிலெல்லாம் சஃபர் ஆகிட்டுருக்காங்க. இந்த ரீல் ஒரு என்னோடய பயணத்தை பற்றின ஒரு இது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுடைய ஒரு வாய்ஸாக கூட இது நம்ம எடுத்துக்கலாம். இது கேட்கப்படாத குரல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது, இதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த பயணத்தில் நான் சொல்ல விரும்புகிறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ண விரும்புகிறேன் ஃபைப்ரோமைல்ஜியா பற்றி. இந்த இதுலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங் மொடாலிட்டிஸை யூஸ் பண்ணி நடக்கவே முடியாமல் இருந்தேன்னா இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் எல்லாம் செஞ்சு மூமெண்ட்ஸை பாடியில் கொண்டு எல்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இதை நான் எல்லாருக்கும் கொண்டு போகணும், அவேர்னஸ் கொண்டு போகணும். இந்த இடத்துல நீங்கள் தனியாக இல்லை, ஃபைப்ரோமைல்ஜியாவில் உங்களோட நாங்களும் இருக்கோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஒரு எம்பதி உருவாக்குறதுக்காக இந்த ரீல்ஸ் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த ஃபைப்ரோமைல்ஜியா அந்த பாதிக்கப்பட்டவங்க ஒரு நாள் அவங்களுக்கு காலையில் எழும்பி தன்னுடைய கட்டிலேருந்து எந்திரிச்சு நான் சாதாரணமாக நாளை துவக்கிறது கூட ஒரு மலை மேலே ஏறினதற்கான சமானமான நாட்களாக இருக்கக்கூடும். சில நாட்கள் அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியும். அன்னைக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இது வலி மட்டுமே தான், வலி மட்டுமே இல்லை, மன சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், ஐபிஎஸ், இந்த மாதிரி நிறைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதில் இருக்குது. ஸோ இந்த இதில் அவங்க ஏதோ லேசியாக இருக்காங்க, ப்ரொடக்டிவாக அவங்களால எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியில் அவங்க வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தன்னை ரிப்பேர் பண்ணி திரும்பி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இணைச்சிக்கிறாங்க, ஒரு நார்மல் லைஃப் லிவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அவேர்னஸ் ஏன் கிரியேட் பண்ணணும்? இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் அந்த ஃபைப்ரோமைல்ஜியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு சேர்ந்த குடும்பங்கள் ஆகட்டும், அவர்கள் நட்புகள் ஆகட்டும், உறவுகள் ஆகட்டும், எல்லாருமே அவங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா அவங்களுக்கு இன்றைக்கி முடியல அப்படிங்கிறத உணர முடியும். சில இடத்துல அவங்களால நின்று ஏதாவது நிறைய செய்ய முடியாமல் போயிருக்கும். அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே செஞ்சுட்டு இண்டிபெண்ட்டாக இருந்த ஒருத்தங்க தன்னால் ரொம்ப எதுவும் செய்ய முடியாமல் அடுத்தவர்களோட துணையோட தான் சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருக்கும் பொழுது இட் இஸ் பெயின்ஃபுல். ஸோ அந்த வழியில் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபைப்ரோமைல்ஜியா அவேர்னஸ் மே மந்த் மொத்தமும் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக மே 12 ஃபைப்ரோமைல்ஜியா அவேர்னஸ் டேன்னு கிரியேட் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதில் என்னுடைய ஒரு பங்கும் இருக்கட்டும். நிறைய கதைகள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது ஹீலிங்க்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதை நான் பகிர்ந்துருக்கேன். அன்பும் நன்றியும்.